வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷன் வரும்போது கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து எடுத்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த பென்ஷன் ஆன டேட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் கட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து 15 வருஷத்துலேருந்து இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐசிபிஎன்லேருந்து அந்த எவ்வளோ விலைவாசி ஏற்றத்தோட அந்த சார்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ 3 மாதமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகாத டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஏ கிடைக்குன்றது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியெல்லாம் நீங்கள் வந்து லோக்கலில் வந்து மெடிசன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்தெந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தான் 3வது பாயிண்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷன் பீரியடு. ஸோ இது ஒரு பென்ஷனருமே பென்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனை வந்து கொடுத்து அதுலேருந்து கம்யூட்டேஷன் அமௌண்ட் வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 15 வருஷம் வருங்க அது வந்து ரீகவரி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ ஒரு 50% இல்லை 40% நீங்கள் வந்து விட்டுட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் அது வந்து 15 வருஷம் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியும் வந்து வேலை பண்ணும். அதாவது பென்ஷன் வந்த பிறகு 15 வருஷத்துக்குள்ளே பென்ஷன் இருக்குது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பேலன்ஸ் இருக்கிற தொகையை வந்து கட்ட வேண்டாம். ஆனால் அது வந்து ஒரு டெத் இன்சூரன்ஸ் மாதிரியும் வந்து வேலை பண்ணுது. ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 12% மேலே தான் இருக்குது. ஸோ அதோட கேல்குலேஷன் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷனில் எப்படி வந்து அதிகப்படியான தொகை வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் வந்து ஏமாற்றி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்யூட்டேஷன் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கைவிட்டுருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான தொகை வந்து பென்ஷனர்கிட்ட வந்து கவர்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சண்டிகர் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதிகப்படியாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரிக்வெஸ்ட்டுக்காக தான் 15 வருஷத்துலேருந்து 11 வருஷமாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தை தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட முன்வைக்கிறதுக்காக இந்த ஃபார்ம் வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு விதமான சர்வே ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் அனுப்புறதுனால உங்களோட 15 வருஷத்துலேருந்து 11 வருஷமாக கம்மியாகிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே இது வரைக்கும் எப்படி 15 வருஷம் கட் ஆகிட்டு இருக்கோ அதே அமௌண்ட் தான் கட் ஆகும். ஸோ எது வரைக்கும் சண்டிகருக்கு ஆல்ரெடி நடந்திருக்க கேஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணி 15 வருஷத்துலேருந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வரலையோ இல்லை ஏதாவது ஆஃபீஸ் மெமரண்ட் வரலையோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 வருஷமாக வந்து கம்மியாக போகிறதில்ல, உங்களுக்கு 15 வருஷம் தான் வந்து கட் ஆகும். ஸோ இப்போ போயிட்டுருக்க அந்த ஃபார்மும் சரி லெட்டரும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கேட்குறோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ வந்து ஏஐசிடிஎனோட நம்மளுக்கு அந்த எவ்வளோ விலைவாசி ஏற்றத்தோட அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2-3 மாதமாக வந்து கொடுக்கல. ஸோ அது எதனால் பார்த்தீங்கன்னா 50% டிஏ வந்து பேசிக்காக கூட மர்ஜி ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இல்லை அது வந்து மர்ஜி ஆன பிறகு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கடந்த 3 மாதமாக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ சார்ட் ரிலீஸ் ஆகாத பட்சத்துலையும் நம்மளுக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து எப்படி ஆட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி அவங்க வந்து சார்ட்டே ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்துலையும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஜனவரி மாதம் கொடுத்த அந்த ஏஐசிபிஎனோட நம்ம சார்ட்டு படி நம்ம கால்குலேட் பண்ணாலே அதே தொகையிலேயே இருக்குன்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3%லேருந்து 4% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஏ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட சார்ட்டு தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ டிஏ விலைவாசி ஏற்றமே ஆகலைன்ற பட்சத்தில் பழைய சார்ட்லேயே இருக்குனாலும் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 3-4% வரைக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஜூலை 1ஆம் தேதி என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து வரதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதமாக வந்து அந்த சார்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் பென்ஷனாக கூட டிஏ வந்து 50% வந்து ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்கலாம். இல்லை என்ன டீட்டெயில் சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை பற்றி ஏதாவது நியூஸ் வருது இல்லை மெசேஜ் எதனா வருதுனாக்கா கண்டிப்பாக நான் வந்து குரூப்லேயோ இல்லை வீடியோ மூலியமாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 3வது பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு இருக்கோம். அது எதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே நிறைய பென்ஷன் பற்றியோ இல்லை பென்ஷன் வெல்ஃபேர் பற்றினோ நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த பழைய வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்காம பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக வந்து கால் பண்ணி பேச தான் நீங்கள் வந்து அதிகப்படியாக விரும்புகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணி வரது வந்து நம்ம வந்து குறை சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கும் வந்து டைம் இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு 2 பேர் 3 பேர்னாக்கா நம்ம வந்து அட்டன் பண்ணி பேசலாம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு 10 பேர் 20 பேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீடியோவும் பார்க்க மாட்டேறீங்க, வீடியோ பார்க்காமே ஃபோன் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் இருக்க குறைந்தபட்சம் 2 வீடியோ வழியாவது நீங்கள் உங்களோட மொபைல் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டு மென்ஷன் பண்ண நம்பர்லேருந்து வந்தால் மட்டும்தான் நான் வந்து கால் பேக் பண்ணுவேன், இல்லை அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மற்றபடி யாராவது கால் பண்ணிங்கனாக்கா உங்களோட கால் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேனலோட டெவலப்புக்காக தான். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரல. ஸோ 1000 பேர் பார்க்குறத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைமில் நம்ம வந்து ஒரு அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் உங்களுக்கு வெல்ஃபேர் ரிலேட்டடாக நீங்களே உங்களோட இண்டிவிஜுவலாக ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமொழியும் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் தெளிவாகவும் வந்து நம்ம நிறைய வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி என் மூலிமா பண்ணணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் இதோட ப்ராசஸ். இல்லை நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பலை, நான் வந்து உங்ககிட்ட பேசணும், அதாவது சேனல் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி 59 ரூபா கிட்ட வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஒரு மாதத்துக்கான உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ, இல்லை பென்ஷன் ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருக்கோ, ஸோ எவ்வளோ அந்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியுமோ அது வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு மெம்பராக வந்து ஆகிடுங்க சேனலில். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் குறைந்தபட்சம் 2 வீடியோக்காவது உங்களோட லாஸ்ட் மொபைல் 3 டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதோ இல்லை சால்வ் பண்ணுறதுக்கோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ECHS மூலயமா நம்ம வந்து மெடிசன் வாங்குகிறோம். ஸோ அங்கே வந்து மெடிசன் கிடைக்கல, நீங்கள் வந்து வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட தொகையை வந்து நீங்கள் மீள் பெறலாம். ரீஎம்பர்ஸ்மெண்ட் மூலிமா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து மெடிசன் வாங்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கண்டிஷனுக்கான இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக் லைசன்ஸ் வந்து அதில் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் அவங்க பேரில் வந்து விற்பனை பண்ணுறதுக்காக, மருந்து விற்பனை பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இண்டிவிஜுவல் நபர் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து இருந்து நீங்கள் வந்து மருந்து வாங்குறீங்க, இல்லை அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வாங்குகிற மருந்தகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஃபைனான்ஷியல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா GST வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே அவங்களோட ஃபைனான்ஷியல் டேர்ன் ஓவர் இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து GST வந்து தேவையில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதர் ஸ்டேட்டில் மற்ற மாநிலத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டை தவிர்த்து மற்ற மாநிலத்திலலாம் 40 லட்ச ரூபாய்க்கு ஃபைனான்ஷியலில் அவங்களோட டேர்ன் ஓவர் இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து GST தேவையில்லை பில்லில். ஸோ 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் மருந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா GST வந்து வேணும். ஸோ இந்த GST இருக்கிற கடையில் பார்த்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு அதுபடி கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு அதுக்கு வந்து கமெண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து நம்மளோட சேனலில் கம்யூனிட்டியில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யார் வந்து இந்த மாதிரி நம்மளோட சேனல் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்களோ, அதிக வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நன்றியை வந்து தெரிவிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மாதத்தில் என்ன இஷ்யூ வருதோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கும் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல்லையும் சரி நம்மளோட குரூப்லேயும் இந்த மாதிரி வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.